முனிவர் விதுரரோட புகழ் ஊரெங்கும் பரவ ஆரம்பிச்சது. இவர் உயிரோட இருக்க வரைக்கும் நம்மளோட புகழ் எங்கேயும் பரவாது அப்படின்னு நினைச்சாங்க அவரோட உடன் பிறந்தவங்க. அதனால அவர கொன்னுடலாம்னு முடிவு பண்ணாங்க. அவரோட உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு யாகம் வளர்த்தாங்க. அந்த யாகத்துல இருந்து பூதம் ஒண்ணு கிளம்பி வந்துச்சு. அந்த பூதம் இவங்க கிட்ட, "என்னை யாகம் வளர்த்து யார் கூப்பிடுறாங்களோ, அவங்க கட்டளையிடுறத நான் செய்வேன்" அப்படின்னு சொல்லுச்சு. அவங்க எல்லாரும் விதுரன கொன்னு சாப்பிடும்படி சொன்னாங்க அந்த பூதத்துக்கிட்ட. அந்த பூதமும் விதுரர் இருக்க இடத்துக்கு போச்சு. முனிவர் விதுரரோ ஆழ்ந்த தியானத்துல இருந்தாரு. அவரோட முகம் ரொம்ப மலர்ந்திருந்தது. அவரோட முகத்துல அன்பு நிரம்பி வழிஞ்சத பார்த்தது இந்த பூதம். இந்த பூதத்துக்கு அவர கொல்றதுக்கு மனசே வரல. அதனால இந்த பூதம் யாகம் வளர்த்தவங்க கிட்டயே திரும்ப வந்துச்சு. இந்த பூதத்துக்கு கட்டளையிட்டத செய்ய முடியலன்னா, கட்டளையிட்டவங்கள கொன்னு திங்கிற பழக்கம் இருந்துச்சு. இதனால இந்த பூதம் யாரெல்லாம் மித்ர முனிவர கொன்னு சாப்பிடும்படி கட்டளையிட்டாங்களோ, அவங்க எல்லாத்தையும் கொன்னு சாப்பிட்டுட்டு தீக்குள்ள இறங்கிடுச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வினை விதைத்தவன்